இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். எப்போவுமே விளக்கேற்றும் பசங்க கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மகாலட்சுமி நானே விளக்கேற்றுறமான்னு சொன்னால், சரி ஓகே நானும் கேண்டிலில் கொடுத்து ஏற்ற வச்சேன். ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்ன் கேட்டிருந்தாங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா இதையே நானே ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாமே அவளே ஸ்டோர் பண்ணியும் வச்சுட்டா. ஃபைனலாக அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இன்றைக்கி எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நேற்று ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி சொல்லிட்டாரு. தங்கம் இனிமேல் பருப்பு குக்கரில் வேக வைக்கவே கூடாது, தனியாக வேக வச்சு தான் சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. நம்ம எப்போவுமே ப்ரெஷர் குக்கரில் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் விசில் வந்துடும். பட் இன்றைக்கி ஒரு 1/2 hour ஆச்சு. முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். எப்போவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டால் தான் அவருக்கு பிடிக்கும். அது மட்டும்தான் சாப்பிடுவார். பட் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ரசம் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியலும் பண்ணிவிட்டேன். சைடில் ஆம்லேட்டும் போட்டேன். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.